ஸோ போன வாரம் நாங்கள் வந்து லைவுக்கு வந்திருந்தோம். லைவுக்கு வர வேண்டாம்னு தான் நினைக்கிறது. ஆனால் யூடியூப்காரங்க வந்து நம்ம யூடியூபர் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி லைவ் போட்டாகணும். லைவ் போட்டால் தான் வியூஸ் வரும் அப்படிங்கிறதுனால லைவ் போடுறோம். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால் நான் வந்து லைவுக்கு வந்தேன். ஸோ லைவுக்கு யாரும் நான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம இன்டிமேஷன் கொடுத்துருந்தா தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நமக்கு லைவ் பார்ப்பாங்க. இப்போ எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஒர்க் பண்ணி டைமில் வந்துட்டு நிறைய பேர் லைனுக்கு வர மாட்டாங்க. ஸோ அதனால் பரவாயில்ல, நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம நமக்கு ஃப்ரீ டைமில் நம்ம வந்தாச்சு. மற்றவங்களோட ஃப்ரீ டைமுக்கு நம்ம அவைலபிள் இல்லை. அதனால் நான் லைனுக்கு வந்துட்டேன். ஓகேவா? என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பண்ணுவோம்ல. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து சொன்னேன் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு. அவள் கேட்டால், ஒரு கொஸ்டின் கேட்டாள். சாமி கும்பிடும் போச்சில் எல்லா வீட்டில் உள்ள வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷினு, ஸோ தென் என்னென்ன திங்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் சந்தனம், குங்குமம், திருநூறு பொட்டு வையின்னு சொன்னேன். சரியா? அப்போ உடனே அவள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க, லைனுக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஸோ வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் லைனில் வந்து ரேர் தான், ஏன்னா இன்றைக்கி சடனாக வந்து எல்லோரும் டியூட்டியில் இருக்கிற டைம், நான் ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு நான் லைவ் பண்ணேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டாங்க எதுக்காக வந்து சந்தன குங்குமம் எல்லா மிஷினுக்கு எல்லாத்துக்கும் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நீ அடுப்புலேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து எல்லாத்துக்குமே வச்சுக்குவேன். அவள் கொஸ்டின் கேட்டால் நான் ஆன்சர் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எல்லா பொருளுக்கும் நமக்கு எப்படி உயிர் இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு உயிர் இருக்குது. இத்தனை காலங்கள் வந்து நம்மளை சேஃப்டியாக, இப்போ வண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டிக்கு வந்து பூஜை போட்டு எலுமிச்சம்பழம்லாம் நசுக்கி எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த பூஜை பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். உடனே என் பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு சொன்னால், எனக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் யாராவது கமெண்டில் போடுங்க, கமெண்டில் கட்டாயம் போடுறீங்க. இந்த நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சு சரஸ்வதி பூஜை அப்படிங்கும்போது படிக்கிற புக்ஸ் எல்லாம் வச்சு வீட்டில் வச்சு வீட்டு பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுவோம். சின்னதுலேருந்து அப்படி தானே. எனக்கும் தெரிஞ்சு எங்கள் சைட்லலாம் ஃபங்க்ஷன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லி கொடுத்தது இப்படி தான் நான் காதலே கேட்டிருக்கேன். என்னென்ன இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா திங்ஸும் வீட்டில் இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் வந்து உயிர் இருக்குது. இப்போ ஃபேனுன்னு எடுத்தால் அதுக்கு வந்து மோட்ரு தான் உயிர். ஸோ அடுப்புன்னு பார்த்தோம்னா அது சிலிண்டர்லேருந்து கேஸ் வருது, எந்த ஆபத்தும் இல்லாமல் எல்லா பொருளுமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நம்மளை வந்து சேஃப்டியாக பாதுகாத்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக வந்து நம்ம அதை வந்து சாமி கும்பிட்றோம். அதுக்கு பொட்டு சந்தனம்லாம் வச்சு தீபாராதனை காமிச்சு எங்களை இத்தனை வருஷம் நல்ல முறையில் பாதுகாத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு நம்ம சொல்கிறோன்னு நான் சொன்னேன். அதுக்கு என் பொண்ணு இல்லை அப்படின்னு, அவங்களுக்கும் தெரியாது. அப்போ நீ இல்லை அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுக்காக கொண்டாடுறீங்கன்னு கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த விஷயமா நம்ம யார்கிட்ட கேட்கணும்? சோஷியல் மீடியாவில் கேட்கணும். க்ரோமில் தட்டலாம் வராது. ஸோ நம்ம யூடியூப்லன்னு ஒன்று இருக்குது. நான் உங்ககிட்ட தான் கொஸ்டின் கேட்குறேன், இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணி நம்ம வந்து இந்த பொட்டு சந்தன குங்குமம் வைக்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ என் பொண்ணுக்கிட்ட நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டு அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. பட்டு நல்லா அப்படிங்கிறத ஒரு டெக்ஸ்ட்டு போட்டு விடுங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணலாம், யூடியூப்பில் போட்டுவிடுங்க, பார்த்துக்கிறேன். தென் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டவுட்டு வந்து பூஜை ரொம்ப நான் பண்ணி முடித்தாச்சு. பூஜை முடிச்சிட்டாலும் இன்னும் அப்டேட் பண்ணலை. சரி, அதுக்கு முன்னாடி வந்து இந்த டவுட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வீடியோ போட்டுங்க. தென் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனல் வந்து சமீக்ஷா விலாக் அப்படின்னு போயிட்டு இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஸோ மெனி தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சேனல் க்ரோத் ஆகட்டும். சப்ஸ்கிரைபர் லெவல் நிறைய போயிட்டுருக்கு, வியூவர்ஸ் தான் இன்னும் வரல. ஸோ வியூவர்ஸ் வரக்கு நான் 2 இயர்ஸ் கேப்பு கண்டினியூட்டி பண்ணவே இல்லை. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்தீங்களா, இந்த டைம் தான் நமக்கு கிடைக்குது. அதில் லன்ச் டைம் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம போட முடியுது. அது ஒர்க் போயிட்டுருக்கனால அதுலேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால சேனலை கொஞ்சம் கவனிக்கிறதுல இருந்தாலும் வளர்ந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்கள்ல,
சின்னதாக செடி வச்சு வளரும் போதில் வரைக்கும் தான் அது கஷ்டம். வேர் பிடிச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வளர்ந்துடும். நம்ம அந்த வேர் பிடிக்கிறதுக்கு மட்டும் பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கோம், இன்னும் மேலே வளர்ந்து நிற்கலை. ஸோ அது வளரணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஸோ மெனி தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கேட்ட கொஸ்டினுக்கு எதுக்காக வீடுகளில் வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு எல்லாம் சாமி கும்பிட்டு சந்தன குங்குமம் வச்சு தீபாராதனை காமிக்கிறது, நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்குதுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச இந்த திருமூடு கொஞ்சம் மூளை இருக்குது, அதை வச்சு என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அது கரெக்டாக தப்பாங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினச்சிதான் நான் ஒவ்வொன்று எல்லாத்துக்கும் போட்டு சந்தனம் வச்சு நம்மளை வாழ வச்சு நீர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிஷினா எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. நான் பாப்பாக்கிட்ட சொன்னேன், நமக்கு எப்படி உயிர் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு உயிர் இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும் உயிர் இருக்கிறனால தான் அது ஓடுது, இல்லைன்னா ஓடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு போகிறேன். இட்ஸ் ஓகே. எங்கள் வீடியோ வந்து சும்மா ஜஸ்ட் வீட்டில் சாமி கும்பிட்டது ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஷேரிங் எல்லாம் இதுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு கொஸ்டின் கேட்குறது ஒன்று உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கரெக்டுன்னா கரெக்ட், இல்லை ராங்னா அதுக்கான என்ன எதனால பண்ணுறோம் அப்படிங்கிறத எனக்கு டெக்ஸ்ட் போட்டு விடுங்க. இட்ஸ் ஓகே. வீடியோவை பார்த்துட்டு இது மோஸ்ட்லி லைவில் யாருக்கும் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம டைம் போடலைல்ல. லைன்காரர் வந்திருந்தீங்கன்னா ஹாய்ங்க விளாட்டுங்க. ஸோ வரலன்னா நான் வந்து சேவ் பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணேன், அதில் பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, பாய். வெல்கம் பேக் சமிஷா விலாக். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்களா, நாங்கள் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக பூ வாங்கினோமா, அதில் தாமரை பூ மட்டும் கிடச்சிது. வீட்டுக்கு வந்து அதை அப்படியே பிரித்து 1000 இதழ் தாமரை பார்த்துக்கோங்க. இதுதான் 1000 பெட்டல்ஸ் வந்து இதில் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. நான் விரித்து விட்டுட்டோம், மொக்கு மாதிரி அப்படியே இருந்தது, மொக்காக இருந்தது. அது பார்க்க நல்லா இல்லை. இது இப்படி விரித்து டம்ளரில் தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே தூக்கி வச்சுட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சாமிக்கு. எங்கள் வீட்டு இளவரசி சாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் காலையிலேருந்து என்னோடய வேலையெல்லாம் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு படையல் போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததா, சரின்னு அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா வந்து ஒரு டம்ளரில் வச்சு தண்ணி வச்சு நம்ம தாமரையில் அமர்ந்த லக்ஷ்மி மாதிரி உட்கார வச்சாச்சு. பார்த்துக்கோங்க. பொரிக்கடலையெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சுண்டலெல்லாம் வச்சு ரொம்பலாம் பெருசெல்லாம் செய்யலை. பாப்பாவோட புக்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் இல்லையா, இதை வச்சு சாமி கும்பிடும்போது தான் எல்லா திங்ஸும் வீட்டில் வச்சு சந்தன குங்குமம் வை அப்படின்னு சொன்னதுக்கு என்னைய கொஸ்டின் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கு தான் நான் கேட்டிருந்தேன், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறதுன்னு. நான் அவங்கக்கிட்ட அதே தான் சொன்னேன். எல்லா ஜீவன்களுக்கும் நம்மளை காப்பாற்றின உயிர்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம இந்த பூஜையை பண்ணுறோம். நீ எப்படி நல்லா படிக்கணும்னு புக்ஸ் வைக்கிறோமோ அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் திங்ஸ் வீட்டில் இருக்க அனைத்து பொருள்களுக்கும் நன்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அப்படியே எங்களோட சாமி கும்பிட்றது அன்றைக்கி அப்படியே போயிட்டு இருந்தது. நல்ல முறையாக வீட்டிலையே அப்படியே சாமி ரூம்லேயே வச்சு எங்கள் சாமிகளுக்கு சாமி கும்பிட்டு அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை ரெண்டையும் செலிப்ரேட் பண்ணிட்டோம் சூப்பராக. எங்கள் பாப்பா வந்து சின்ன குழந்தையிலேருந்து நல்லா ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு மணி அடித்து சாமி கும்பிட்டு, ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு அவங்க செய்வாங்க. இப்போல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக 2K கிட்ஸுன்றாங்க. நம்ம வந்து 18, 19 கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் சொன்னதை கேட்டோம், இப்போ பிள்ளைங்க சொல்கிறத கேட்குது. பட் இருந்தாலும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை தெரிஞ்சுக்கும். அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பண்பாடு தானே. அதனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அதை செய்து நல்ல முறையாக நாங்கள் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. அப்டேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, டைம் இல்லை. அன்னன்னைக்கே போட்டிருந்துரும். தீபாவளியில் சாமி திரிட்டு இருந்தால் லைட் ஆஃப் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் சிறப்பாக பூஜை கொண்டாடிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லாங்காக எடுக்கலை, சும்மா குட்டியாக எடுத்து அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல் மை